நடுங்க வைக்கும் தீயவர்களையே நடுங்க வைக்கின்றாள் ஒரு பெண். அதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டால், ஆத்திரப்பட்டால், கோபப்பட்டால் அவள் யானையைப் போல தேடி தேடி பழிவாங்குவாள் என்று சொல்லுவார்கள். அப்படிதான் இங்கு ஒரு பெண், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தேடி தேடி பழி வாங்குகிறாள். அவள் ஏன் பழி வாங்கினாள்? ஏன் கொன்றாள்? எதற்காக கொன்றாள்? கொல்வதற்கு காரணம் என்ன? இதையெல்லாம் சொல்கிற திரைக்கதை தான் தீயவர் கொலை நடுங்க திரைப்படத்தின் திரைக்கதை. அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், நவரச நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ், அபிராமி வெங்கடாசலம், பிரவீன் ராஜா, ராம்குமார், கான்ஸ்டபிளாக தங்கதுரை நடிக்க இசையை பரத் வசீகன் அமைத்திருக்கின்றார். ஒளிப்பதிவு சரவணன் அபிமன்யு. திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கின்றார் தினேஷ் லட்சுமணன். அர்ஜுன் போலீஸ் அதிகாரியாக வருகிறார். அவர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஒரு எழுத்தாளர் விபத்தில் சிக்குகிறார். அவர் அங்கேயே மர்ம நபரால் கொல்லப்பட்டு இறந்து போகிறார். சில நாட்களில் ஒரு தொழிலதிபர் மர்ம நபரால் கொல்லப்படுகிறார். அடுத்தடுத்து நடக்கின்ற அந்த கொலைகளுக்கு யார் காரணம், எது காரணம் என்று யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதே சமயத்தில் மக்கள் பீதியடைய வைக்கின்ற இந்த கொலைகளுக்கு காரணம் யார்? காவல்துறைக்கு சவாலாக அமைகின்றது இந்த கொலை. போலீஸ் அதிகாரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அதிரடியாக விசாரணையில் இறங்குகிறார். விசாரணையில், பலகட்ட விசாரணையில் அதிரடியாக ஒரு பெண் தான் இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கின்றாள். அவள்தான் ஒரு பெண், பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் இந்த கொலைகளை செய்கிறாள் என்று அவருக்கு புலனாகிறது. சரி, யார் அந்த பெண்? டாக்டரா, வக்கீலா, ஒரு சாதாரண குடும்ப பெண்ணா, யார் என்று அவரை அணுகி தேடல் தொடங்கும் போதுதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களின் கண்ணுக்கு தென்படுகிறார். சரி, அந்த கொலைகளை செய்தது ஐஸ்வர்யா ராஜேஷ் தானா? ஏன் செய்தார்? கொலைக்கான மோட்டிவ் என்ன? ஏன் கொலை செய்தார் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்பதே மீதி கதை. நவரச நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷின் கதாபாத்திரத்தை உள்வாங்கி வெகு இயல்பாக யதார்த்தமாக நடித்திருக்கின்றார். அதிரடி ஆக்ஷன் காட்சிகளிலும் தன்னை கவனிக்க வைத்திருக்கின்றார். ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. அவருடைய நடிப்பும் அவருடைய ஆக்ஷனும் அதிரடியான துள்ளலான நடிப்பும் தெரிந்ததுதான். அதே போல கிளைமாக்ஸ் திறந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் ஒன்று 2 ஃப்ளாஷ்பேக் ஃபஸ்ட்டு செகண்ட் என்று வந்தாலும் கூட கிளைமாக்ஸ் காட்சி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. படத்தை பார்த்தவர்களுக்கு ஒரு நிறைவை, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி தருகிறது. இசை படத்திற்கு சரியாக பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. பின்னணி இசையும் பாடலும் ஓகே. ஒளிப்பதிவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இயக்குனர் பரத் லட்சுமணன் புதியவரானாலும் மிக சிறப்பாக இயக்கம் செய்திருக்கின்றார். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.